ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். இப்போ நம்ம ரொம்பவே சுவையான ஒரு துவையல் செய்ய போகிறோங்க. இந்த துவையலை சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. உடம்புக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் இட்லி தோசைக்கு நீங்கள் தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாம். லஞ்ச் பாக்ஸுக்கு சாதத்தோடு சேர்ந்து பிள்ளைங்களுக்கு கலந்தும் கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியான இந்த துவையில கலர் மாறாமல் டேஸ்டியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எப்பொழுதுமே வதக்கிறதுக்கு எடுக்கிற கடாய் கொஞ்சம் அடி கனமாக இருக்கட்டும். அந்த அடி கனமாக அகலமாக இருக்க கடாயில் நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலெண்ணெய் சேர்க்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உளுந்தம் பருப்பு சேர்த்து கைவிடாமல் மிதமான தீயை விட கொஞ்சம் குறைவாக வச்சு பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் கருப்பு உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். உளுந்து நல்லா வாசம் வரும், இது போல் கலர் மாறி வரும். அந்த சமயத்தில் உளுந்தெல்லாம் எடுத்துகிட்டு தனியாக வச்சுடுங்க. நம்ம செய்கிற துவையலோட அளவுக்கு ஏற்ற மாதிரி காரம் சேர்க்கணும். நான் இன்னைக்கு 4 பச்சை மிளகாய் நீளமாக இருந்துச்சு, அதை கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். 1 இன்ச்சு நீளம் இருக்க இஞ்சி, பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, அது மீடியம் சைஸில் இருந்ததுன்னா எந்த சைஸில் இருக்குமோ அந்த சைஸில் இருக்க புளிப்பாக இருந்துச்சுன்னா குறைச்சி சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த காரத்தையும் புளிப்பையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்காய் 2 சில்லு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சைஸ் தேங்காயில் ஒரு மூடியிலேயே 4ல் 1 பங்கு அளவு தேங்காய் இதில் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்க்கும்பொழுது அது மேலே அந்த கருப்பு பகுதி ரொம்ப கலராக இருந்துச்சுன்னா அதை நல்லா சீவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இதே போல் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் இதில் புதினா சேர்க்குறேன். இந்த புதினா பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் கட்டு, ரொம்ப பெரிய கட்டு இல்லை. சாதாரணமாக மார்க்கெட்டில் ஒரு 10 ரூபா அளவுக்கு, இப்போ இருக்க காலகட்டத்தில் 10 ரூபாய்க்கு எந்த அளவு புதினா தருவாங்களோ அந்த அளவு புதினாங்க. புதினாவை நல்லா கிள்ளிட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துடுங்க. புதினா சேர்த்த உடனேயே ஸ்டவ்வை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். அதே போல் 10 ரூபா அளவுள்ள கொத்தமல்லி, புதினாவும் கொத்தமல்லியும் சமமான அளவு நான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா கொத்தமல்லிலாம் காஸ்ட்லியாக இருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா சீசன் இல்லாத டைமில் ஒரு 2 பேர் தான் தருவாங்க. இது அப்படி கிடையாது, கொஞ்சம் தாராளமாகவே தரக்கூடிய சீசன் இது. அதனால் தேவையான அளவு இதில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த சூட்லேயே கலந்து விட்டாச்சு. இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உடனே இதை வேறு ஒரு தட்டில் சேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் இந்த இலைகள் கலர் மாறாது. இப்போது மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வதக்கின பொருளெல்லாம் சேர்த்துட்டு இதே போல் திரியாக அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்திருக்க அளவுக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்தேன். ஒரு 2 கைப்பிடி அளவுள்ள கருவேப்பிலை இலைகளை பச்சையாகவே சேர்த்துருக்கேன், நீங்கள் வதக்கி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி நல்லாவே ஆறிடுச்சு. அதையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். வீட்டில் சட்னி கரண்டி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த சட்னி கரண்டியில் 1 கரண்டி அளவு தண்ணி இதில் சேர்த்துட்டு இதே போல் கெட்டியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியை அரைச்சிங்கன்னா தாளித்து கொட்டி சட்னியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா உளுந்தம்பருப்பு, அதை இதில் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுட்டு 2 முறை பல்ஸில் விட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா திரியாக சாப்பிட்றதுக்கு நல்ல முறுமுறுப்பாக இருக்கும் அந்த பருப்பு. இந்த கன்சிஸ்டன்சியே துவையலுக்கு ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். இப்போ இதை பவுலில் சேஞ்ச் பண்ணியாச்சு. துவையலுக்கு பொதுவாக நான் தாளிக்க மாட்டேன், நான் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் துவையலுக்கு தாளிக்க மாட்டாங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் தாளிச்சிக்கோங்க. இந்த துவையில சூடான சாதத்தில் நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.